ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு கிரகம் எப்பொழுது வலிமை பெறுகிறது? நட்பு வீட்டில் அமையும் பொழுது வலிமை பெறுகிறது. அதைவிட சற்று அதிகமான பலத்தை ஆட்சி வீட்டிலும், அதைவிட சற்று அதிகமான பலத்தை மூலத்திரிகோண நிலையிலும், அதைவிட சற்று அதிகமான பலத்தை உச்ச வீட்டிலும் பெறுகிறது ஒரு கிரகம். ஆக உச்சம் பெற்ற கிரகம் மிகுந்த நன்மையை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும்தானா? கிரகங்கள் தங்களுடைய சொந்த வீட்டில் உச்ச வீட்டில் இவ்வாறு அமைந்தால்தான் பலம் பெறுவார்களா? வேறு ஏதேனும் பலம் பெறுவதற்கு வழி உண்டா என்றால், ஒரு கிரகம் எந்த ராசியில் அமைந்ததோ அந்த ராசிநாதனால் பார்க்கப்படுமேயானால் அந்த கிரகம் இரட்டிப்பு பலத்தை பெற்று மிகுந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக மாறுகிறது. உதாரணத்திற்கு, தற்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே முக்கியமான தலைவர்களுக்கு சந்திரன் சிம்ம ராசியிலே அமைய பெற்று அந்த ராசிநாதனான சிம்ம ராசியின் அதிபதியான சிம்ம ராசியின் ராசிநாதனான சூரியனால் பார்க்கப்பட்டிருக்கும். தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவ்வாறு தான் உள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவ்வாறு தான் இருக்கிறது. இது இந்த சூரியன் சந்திரன் ஒருவருக்கொருவர் சமசப்தமத்தில் அமைவது பௌர்ணமி அமைப்பும் கூட. மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், மேஷ ராசியிலே குரு அமைய பெற்று அந்த மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாயால் பார்க்கப்பட்டிருப்பார் குரு. ஆக ஒரு கிரகம் அமர்ந்த ராசிநாதன் அந்த ராசியை பார்க்கும் பொழுது அதிகமான பலத்தை அந்த கிரகம் பெறுகிறது. ஏராளமான வெற்றி பெற்ற கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்திலே இந்த அமைப்பை என்னுடைய ஆய்விலே நான் கண்டேன். அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன். டிசம்பர் 26, 2004 சுனாமி ஏற்பட்டது. தமிழகத்தை 9 மணி அளவிலே அந்த சுனாமி தாக்கியது. இந்தோனேஷியாவில் அதற்கு முன்பாகவே கடலிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. சந்திரன் அப்பொழுது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் என்று பார்த்தீர்களே என்றால், செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே இருந்தார். காலை 9 மணி அளவிலே 5 டிகிரி மிதுன ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இருந்தார் சந்திரன். அந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் விருச்சகத்திலே ஆட்சி பெற்று இருந்தார். பூமிகாரகன், நிலத்திற்கு அதிபதியான இந்த செவ்வாய் விருச்சகத்திலே சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் ஏறி 8வது பார்வையாக சந்திரனை பார்த்திருப்பார். இந்த சந்திரன் அமர்ந்த வீடு புதனுடைய வீடு, செவ்வாயினுடைய வீடு அல்ல. ஆனால் சந்திரன் ஏறிய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அங்கே செவ்வாயின் சாரத்தை பெற்ற சந்திரன் செவ்வாயினுடைய பார்வையையும் பெற்றிருப்பார். மேற்கொண்டு பௌர்ணமி வேறு அங்கு ஏற்பட்டிருக்கும். தனுசு ராசியிலே சூரியன் சமசப்தம பார்வையை சந்திரன் மீது செலுத்தியிருப்பார். ஆக சூரியன் செவ்வாய் இவ்விருவருடைய, சூரியன் அரைப்பாவி, செவ்வாய் முக்காற்பாவி. அங்கே சந்திரன் பெற்ற சாரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஆகவே நிலநடுக்கம், கடல் கொந்தளிப்பு இவைகளையெல்லாம்
இந்த சந்திரன் பெற்ற கதியாலேயே ஏற்பட்டது. இதை நான் இங்கே சொல்ல காரணம், ஒரு கிரகம் அமர்ந்த ராசிநாதனுடைய பார்வையை பெற்றாலும் சரி, ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்து அதிபதியின் பார்வையை அந்த கிரகம் பெற்றாலும் சரி, அதீத வலிமையை அந்த கிரகம் பெறுகின்றது. ஒரு கிரகம், உதாரணத்திற்கு சந்திரன் கடகராசியிலே அமைய பெற்று புனர்பூச நட்சத்திரத்தில், அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில், அந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், ஆயில்யம் 4 பாதம், பூசம் 4 பாதம், புனர்பூசம் 1 பாதமாக மொத்தம் 9 பாதங்கள் அந்த ராசியில் இருக்கிறது. உதாரணத்திற்கு சந்திரன் கடகராசியிலே ஆட்சி பெற்று புனர்பூச நட்சத்திரத்திலே இருந்து குருவினுடைய பார்வையை பெற்றாரேயானா என்றால் அதீத பலத்தை அந்த சந்திரன் பெறுவார். ஆக குருவினுடைய சாரம் பெற்று குருவினாலேயே பார்க்க பெற்று ஆட்சியும் பெற்றிருக்கக்கூடிய அந்த சந்திரன் 2 உச்சம் பெற்ற கிரகங்களுடைய பலத்தை பெறுவார். ஆக ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்டில் நின்றால் மட்டும் பலம் அடைவதில்லை. தான் எந்த ராசியில் அமைந்தாலும் அந்த ராசிநாதனால் பார்க்கப்பட்டாலோ, அல்லது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் ஏறியதோ அந்த நட்சத்திர அதிபதியால் பார்க்கப்பட்டாலோ அதீத பலத்தை, அதாவது இரட்டிப்பு சக்தியை அந்த கிரகம் பெறுகிறது. அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று செய்யக்கூடிய நன்மையை காட்டிலும் இவ்வாறு பார்வை பலம் பெற்ற அந்த கிரகம் அதிகமான நன்மையை செய்கிறது. இது என்னுடைய ஆய்விலே நான் கண்டேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.